யோவான் 9:31 நேராக நம்ம வருவோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து, அடுத்து வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து செய்தால் செவி கொடுப்பார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தில் 3 காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார், ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கணும், அடுத்தது அவருக்கு சித்தமானதை செய்யணும். 3 காரியம். பாவம் இருக்கக்கூடாது, அப்புறம் இருக்கக்கூடியது என்னது? தேவ பக்தி இருக்க வேண்டும், அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். இந்த 3 காரியத்தை இந்த ஒரே வசனம் கற்றுக் கொடுக்கிறது. 4 லைன் இருக்கிற ஒரு வசனம் நம்மளுக்கு 3 வாழ்வாதார முறையை கற்றுக் கொடுக்கிறது. இப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கணும். அடுத்த காரியம் தேவ சித்தம். எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். சரி, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அடுத்து 1 பேதுரு 2:15. 1 பேதுரு 2:15. இங்க என்ன, இங்க எது தேவனுடைய சித்தமா இருக்கிறது? நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே, நன்மை செய்கிறது. அங்க என்ன சொன்னோம்? 1 பேதுரு 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அது இந்த இடத்துல நாம நன்மை செய்கிறது தேவனுடைய சித்தம். அடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 2:4. 1 தீமோத்தேயு 2:4 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். முதல் காரியம் சொல்லுவோம், பரிசுத்தம் தேவ சித்தம். சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கிறது. சொல்லுங்க, பரிசுத்தமா இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 2வது நன்மை செய்கிறது. நன்மை செய்கிறது, நல்லா சொல்லுவோம். நன்மை. இன்னைக்கு இதை தான் நம்ம செய்கிறது கிடையாது, கவனிக்கணும். இன்னைக்கு இந்த நன்மையை நம்ம செய்யறது கிடையாது. நன்மையை நம்ம செய்ய, பிசாசு நன்மை செய்ய விடாதபடிக்கு செய்ய போனாலும் தடை பண்றான். ஒருத்தருக்கு நன்மை செய்கிறத அவன் விரும்ப மாட்டான். ஏன்னா நன்மை செய்கிறது தேவனுடைய சித்தம். பிசாசுடைய எண்ணம் என்ன? தேவனுடைய சித்தத்தை அவமாக்குகிறது. அப்போ நன்மை செய்ய நாம தீவிரித்து இருக்கும் போது கூட, நன்மை செய்கிறதற்கு நம்ம ரொம்ப பிரயாசப்படும் போது கூட, நன்மை செய்ய விடாதபடிக்கு சத்துரு நம்மளை என்ன பண்ணுவான்? தடை பண்ணுவான். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட இந்த நாட்களில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும்னு கர்த்தர் யாருக்கு எழுதி வைக்கல. நம்ம இருக்கிற எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிறத கொண்டு பிறருக்கு என்ன பண்ணுங்க? நன்மையை நாம் செய்ய வேண்டும். உங்களுக்கு அறிவு இருக்கா? உங்களுக்கு தோன்ற அறிவிலிருந்து அவங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? செய்யுங்க. உங்கள்கிட்ட பொருளாதார வசதி இருக்கா? அதிலிருந்து ஒருத்தருக்கு நன்மை செய்யுங்க. உங்ககிட்ட வேற ஏதாவது காரியம் இருக்கா? உங்களிடத்துல இருக்கிறதுலிருந்து இன்னொரு என்ன பண்ணணும்? நன்மையை செய்யணும், நன்மையை செய்யணும். ஓ ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய சுபாவம், இது கர்த்தருடைய சுபாவம். அவருடைய சித்தமா இருக்கு. பரிசுத்தமா இருக்கணும், அடுத்தது நன்மை செய்யணும், அடுத்தது என்ன வாசிச்சோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். எல்லா மனுஷரும், ஆண்டவர் சொல்றாரு, குறிப்பிட்ட ஜனங்கள் கிடையாது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுடையவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிறது மட்டும் கிடையாதுங்க, சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது கர்த்தருடைய சித்தம்னா என்ன பண்ணணும்? வெறும் வாசிச்சா மட்டும் போதுமா? எஸ்ரா 7:10 டக்குன்னு சொல்லுங்க, படிக்காம சொல்லுங்க. எஸ்ரா 7:10. ஆராயவும்
அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயம் கட்டளைகளை உபதேசிக்கவும். கவனிக்கணும். அப்போ இந்த காரியத்தை, சத்தியத்தை அறிகிற அறிவை அத்தனை பேரும் அடையணும் அப்படின்னு சொன்னா ஆராய்ச்சி செய்யணும், நம்ம நடக்கணும், உபதேசம் பண்ணணும். இந்த 3 காரியத்தையும் செய்யும் பொழுது இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரே ஒரு காரியம்தான், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நீங்களும் சொன்னது மாதிரி வேதத்தை கற்றுக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். எஸ்ரா 7:10 சொல்லப்பட்டு இதெல்லாம் நம்ம மைண்ட்ல அப்படியே போட்டு எழுதி வச்சுக்கணும். எஸ்ரா 7:10 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அவன் என்ன செய்தான்? ஆராய்ச்சி செய்தான், அதன்படி நடந்தான், போய் உபதேசம் பண்ணினான். இன்னைக்கு உபதேசம் பண்ணணும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை போய் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். நன்மையோடு கூட, எப்படி பிறருக்கு நாம நன்மை செய்கிறோமோ அதனோடு கூட சத்தியத்தையும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். அவருக்கு லிஃப்ட் கொடுக்கறது என்னது? அவருக்கு லிஃப்ட் கொடுக்கறது என்னது? நன்மை. என்னால் என்ன முடியுது? பின்னால் இடம் இருக்கு, அவர் போக வேண்டிய தூரத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஏற்றிட்டு போகிறேன். ஒரு காரியத்தை செஞ்சிடும். இன்னொரு சித்தம் என்ன இருக்கு? சத்தியத்தை அறிகிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எப்போ அதை போடுப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போ என்ன பண்ணணும்? நன்மை செஞ்சுட்டே அவர் பின்னால் உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, என்ன பண்ணிடணும்? இயேசு தெரியுமா, ஆண்டவர் அவர்கிட்ட சும்மா வர்றக்குள்ள அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள அவர் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? பட்டை அப்படியே அடிச்சிருக்காரு. இங்கிருந்து இது வரைக்கும் செமையாக இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா எடுக்கல, நல்லா பட்டை அடிச்சுட்டு வர்றாரு. ஆனால் அவர்கிட்ட தான் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு தோணுது. என்ன பண்ணுது? தோணிருச்சு. உடனே சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சு அப்படியே போக ஏசுன்னு ஏசப்பாவை சொல்லிட்டார். உடனே அவர், ஆமாங்க எனக்கு ஆண்டவர்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆண்டவர்னா நான் வாயில் எடுத்தோன்னே நான் ஆண்டவர் தாங்க சொல்லுவேன். எனக்கு ஆண்டவர் தாங்க ஆனால் அடிச்சிருக்காரு, பட்டை அடிச்சிருக்காரு, ஆனால் ஆண்டவர்னு சொல்கிறாரு. அதுவே போதும்ல. அப்போ நமக்கு தெரிந்ததை, நம்ம சொல்ல வேண்டியதை அந்த டைமில் என்ன பண்ணிடுறோம்? சொல்லிடுறோம். அப்போ நன்மை செய்யும் போது கர்த்தரை அறிகிற அறிவுக்குண்டான இந்த சித்தத்தையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? செய்து கொண்டு வருகிறோம். இதனுடைய பலன் மிகுதியாக இருக்கும். நீ நன்மை செய்யும் போதே இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? சேர்த்து காரியங்கள் கிடைக்கும். நம்மளுக்கு ஆண்டவர் நிறைய தேவையோடு ஜனங்களை வைத்திருக்கிறார். உதவி கேட்டுட்டு ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு நல்லா பழகிட்டு அப்புறம் ஏசப்பாவை சொல்லுங்க, எடுத்தோடனே ஏசப்பாவை சொன்னால் அவன் தூக்கி எதை அடிச்சிட போகிறான். ஏன்னா வெறுப்புள்ள ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்போது முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஆங்கிலேயர்கள் மிஷினரிகள் நம்மளை இந்தியாவுக்குள்ளே வரும் பொழுது எப்படி அவங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகப்படுத்தினாங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம் இல்லையா? தெரியுமா? சோப்பு, அப்புறம் சூப்பு, அப்புறம் சால்வேஷன். சோப்பு கொடுத்தாங்க, நீ குழி சுத்தமாகு. அப்புறம் சூப்பு கொடுத்தாங்க, நல்லா சாப்பிடு திருப்தியாகு. அதுக்கப்புறம் தான் ரட்சிப்பை கொடுத்தாங்க. சொல்லுங்கள், சூப்பு சால்வேஷன். 3 S கொடுத்தாங்க இல்லைங்களா? 3 S கொடுத்துருக்குறாங்க. சோப்பு கொடுத்து நீ முதல்ல என்ன பண்ணிக்கோ? சுத்தமாயிரு. அப்புறம் சூப்பு கொடுத்து அவங்க வயிறை நிறச்சாங்களாமா. இது அப்புறம் தான் சால்வேஷன், அப்புறம் ரட்சிப்பு. இவர் இயேசுப்பா, நான் இயேசுவிலிருந்து வந்திருக்கேன், அவர் எனக்கு நன்மை செய்ய சொன்னார், நான் உனக்கு செய்கிறேன், நீ திருப்தியாக இருக்கிற, நீயும் வாங்கிக்கோ, நீயும் இன்னொருக்கு செய்ய. அப்படி தான் சொல்லி இந்திய தேசத்துக்குள்ளே வந்து மிஷினரிகள் வந்து இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. எத்தனை பேர் கிறிஸ்தவத்தை இந்தியாவுக்குள்ளே அழிக்கணும்னு நினச்சாலும் இந்தியாவுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணிட்டு தான் இருக்குது? வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் இயேசுவை அறியாத ஜனங்கள் என்ன பண்ணல? இல்லை, 1-2 பேராதும் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆண்டவரை குறித்து அவருடைய சித்தத்தை சொல்லி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய வசனத்தை சொல்லுகிறது, அவரை குறித்து சொல்லுகிறது, அவருடைய சித்தமாய் இருக்கிறது. 3 காரியம். 1, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்தது நன்மை செய்யணும். 3வது ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இது எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னொரு காரியம் 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18 எடுத்து வாசிப்போம்.
எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கவனிக்கணும், இதுதான் நம்மளால முடிய மாட்டேங்குது. அதெல்லாமே செஞ்சிடலாம் இல்லையா, நன்மையை செஞ்சிடலாம், வசனத்தை கொண்டே ரட்சிப்பு ஒரு சுவிசேஷ வார்த்தையை சொல்லிடலாம். ஆனால் இந்த இடம் நம்மளுக்கு கொஞ்சம் என்னதுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு இடம். இந்த இடம் கவனிங்க, என்ன பாருங்க, இந்த இடம் மட்டும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது மட்டும் நம்மளால் என்ன பண்ண மாட்டேங்குது, முடிய மாட்டேங்குது. ஆமாவா இல்லையா, ஆமாவா இல்லையா? ஏன்னா சடனாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்குள்ளேயும் நம்முடைய வாய் பல வார்த்தைகளை பேசிட்டு, அதுக்குள்ளேயும் நம்முடைய எண்ணங்கள் பல நினைவுகளுக்குள்ளே போயிட்டு, அதுக்குள்ளேயும் நம்முடைய சிந்தைகள் பலவிதமான யோசனைகளுக்குள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இல்லை, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தரை வாழ்த்துறோம். ஆமீன். கர்த்தரை நம்முடைய வாயால் கர்த்தரை வாழ்த்துகிறோம். இதுதான் ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருக்கு நன்றி சொல்கிறோம். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வாழ்த்துதல் வரணும். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு ஒரு வாழ்த்து. அவர் எல்லாவற்றிலும் என்ன வந்தாலும், சங்கீதம் 34 தாவீது சொல்லுவார், 1வது வசனம், சங்கீதம் 34, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்களே, வாசிங்களேன். அந்த 1வது வசனத்துக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பாருங்களேன். ஆமா, வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில், அப்ப பாடுற சங்கீதம். ஒருத்தன் அவனை துரத்துறான், அவன் சூழ்நிலை மோசமா இருக்குது. கவனிங்க, தாவீதுக்கு தன்னுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, துரத்தி விடப்படுகிற அனுபவம். அந்த 1 சாமுவேல் 18வது அதிகாரத்திலேருந்து எடுக்க வேண்டாம். 1 சாமுவேல் 18, 19, 20, 21 வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா ஓடிக்கிட்டே இருப்பான். கவனிங்க, தாவீது உட்கார முடியாது, உட்கார்ந்தான்னா ஈட்டி வரும். அவன் சும்மா நின்றுட்டான்னா ஈட்டி வந்துடும். யாரு? சவுல் என்ன பண்ணுவான், ஈட்டியை எடுத்து வீசுவான். சவுல் ஈட்டியை எடுத்து யாருக்கு, தாவீதுக்கு வீசிக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு இடத்துல நின்றுட்டான்னா செத்துருவான், ஈட்டியை வீசிக்கிட்டே இருப்பான். சூழ்நிலை, அவனுடைய சூழ்நிலை ஒரு இடத்துல அமர பண்ணக்கூடாத ஒரு சூழ்நிலை. இவனை விட்டு அவங்ககிட்ட போவான், அவனை விட்டு இன்னொருத்தங்கிட்ட போவான், இன்னொருத்தனை விட்டு இன்னொருத்தங்கிட்ட. அந்த அதிகாரம் எல்லாம் வாசிக்கும் பொழுது ஓடிக்கிட்டே இருப்பான். அப்போ சொல்லப்பட்டதான வார்த்தை தான் இது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவன் சூழ்நிலை தலைகீழா இருக்கும் பொழுது, மாறி இருக்கும் பொழுது, ஓடி இருக்கும் பொழுது, துரோகம் நடந்திருக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஏன் சொல்லுங்க, ஏன்? இவன் யாரு? நம்ம சவுலு. தாவீது என்ன பண்றான், அவன் அந்த கோலியாத்தை அடிச்ச உடனே கூட்டிட்டு நீ என் பக்கத்தில் இரு, நீ தலைவனாயிரு. அந்த 18வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்க, டைம் இல்லை. அப்போ அதெல்லாம் சொல்லிக்கிட்டு, அது சொல்லி அவனை லிஃப்ட் பண்ணுவான், உயர்த்திக்கிட்டே இருப்பான். சொல்லி அவன் கீழே இருக்கிறவனை கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் தலைவனா அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவன் வளர 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 ஒரு பாட்டு வந்துடும். ஒரு பாட்டு என்ன பண்ணிடுவாங்க, பாடிடுவாங்க. அந்த ஒரு பாட்டு இவனுக்கு பாடையா மாறிடும். எப்படி? அந்த ஒரு பாட்டு இவனுக்கு பாட கட்டின மாதிரி ஆயிரும். என்னது? சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 2 லைனு தான். அடுத்து இவனுக்கு ஒப்பாரி முழக்கம் தான் வரணும். அங்க ஆரம்பிச்சது. ஓடுறான், ஓடிட்டே தான் இருக்கான். சவுல் சாகிற வரைக்கும் அடுத்து என்னதான் அவனுக்கு ஓட்டதான். கவனிங்க, அதே சவுல் தான் அவனை கூட்டிட்டு வந்தான். சவுலே தான் கூட்டிட்டு வந்தான். நீ வாப்பா, நீ இரு, நீ என்னுடைய தலைவனாயிரு, என்னுடைய இராணுவத்துக்கு இதாரு, இவங்களுக்கு அதிகாரியாயிரு, அப்படி இரு, என் பிள்ளைய தரேன், அதை தரேன், இதை தரேன், எனக்கு ராஜாவுக்கு மருமகனாக போறான். கவனிங்க, ஃபர்ஸ்ட் ராஜா. அதெல்லாம் நம்ம சும்மா கற்பனையில் பண்ணிட்டோம்னா முடியாது. சவுல் தான் என்னது, முதல் ராஜா. இஸ்ரவேலுக்கே முதல் ராஜா சவுல் தான். அவனுக்கு மருமகனாக போறான். யாரு கூப்பிடுறார்? ராஜாவே கூப்பிடுறார். டே நீ வா வா வா, எனக்கு என் பிள்ளைய கட்டிக்கோன்னு கூப்பிட்டு பின்னால ஈட்டி எடுத்து அடிக்கிறாரு. கவனிங்க, பயங்கரமான துரோகம்.
பயங்கரமான சம்பவம் நடக்கு. அவன் இருதயம் எப்படிப்பட்டு இருக்கும்? டேய், நான் நல்லா தானடா போயிட்டு இருந்தேன், ஆண்டவரை நிந்திச்சான்னு சொல்லிட்டு எடுத்து அடித்தேன், நல்லா தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னை நல்லா தானே உட்கார வச்சு சோறு போட்டீங்க, நீயே தானே எனக்கு அதிகாரத்தை கொடுத்த, நீயே தானே என்னை அதில் ஏற்றுன இதில் ஏற்றுன, அப்படி போ இப்படி போன்னு சொல்லி என்னை எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுனாங்க. அதுக்காக எனக்கு இது. கவனிங்க, சூழ்நிலை நமக்கு சூழ்நிலை ரொம்ப முக்கியம். நம்முடைய மைண்டு, நம்முடைய சிந்தை எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் அவன் சொல்கிறான், நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கிற துதி மட்டும் என் நாவில தொடர்ந்து இருக்கும், நான் துதித்து கொண்டே இருப்பேன். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் சொல்றார். யோபு 1வது அதிகாரம் எடுங்க. யோபு, இது ஒரே ஒரு இதை மட்டும் பார்த்துடலாம். யோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. யோபு 1:20. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து பணிந்து, கவனிங்க, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது தன்னுடைய சூழ்நிலையில கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்னு சொன்னான். நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொன்னான். ஆனா இவன் எல்லா காலத்திலும் சகலமும் இடிஞ்சு போகும்போது, நீங்க அந்த 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த 14வது வசனத்திலிருந்து அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா அங்கே எல்லாம் அங்கே போட்டிருக்கும். 14வது வசனத்தில் எருது செத்து போயிடும், எருது கழுத. 15வது வசனத்தில் பாருங்க வேலையாட்கள் போச்சு. 16வது வசனத்தில் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் மரித்து போகுது, குடும்பம் அத்தனையும் போன போது அவன் சொல்றான், அதுக்கப்புறம் சொல்றான், நான் நிர்வாணியாய் வந்தேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஒரு கூலான ஆன்சர், ஒரு கூலான ஸ்தோத்திரம். நம்மளால சொல்ல முடியுமா? ஒன்றை காணாம போயிடுச்சுன்னா பதற ஜோ காணா. சரி இருங்க, வரும். அதுக்குள்ளே அவன் தூக்கி இருப்பானா, இவன் தூக்கி இருப்பானா, அவன் தானே இங்கே வந்தான், இவன் தானே இங்கே உட்காந்தான், இவன் தானே தொட்டு பார்த்தான், என்ன இவன் தானே என் பக்கத்துலேயே நின்றுட்டு வந்தான். கவனிங்க, நமக்கு அந்த கூல் மைண்டு கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ணு? ஸ்தோத்திரம் பண்ணு. சூழ்நிலை நம்ம வேற வகையில் திருப்பும். சூழ்நிலை கர்த்தருக்கு எகெயின்ஸ்டா நம்மளை மாற்றிடும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார்? அந்த சூழ்நிலையை நீ கட்டுப்படுத்து, அந்த சூழ்நிலையில நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. யோபு அதுதான் செய்கிறான். நல்லா கவனிங்க, பிசாசு யோபு மேலே கண்ணு வச்சானா? என்ன பாருங்க, பிசாசு யோபு மேலே கண்ணு வச்சானா? சத்தமா பேசுங்க. அவனே கண்ணு வச்சானா? பைபிள் நல்லா வாசிக்கணும். அவனே கண்ணு வச்சானா? இல்லை. அதாவது நம்ம வாசிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே இந்த 8வது வசனம் 6வது வசனம் வாசிங்கள. 1:6 டக்குன்னு வாசிங்க. நின்ற போது நின்றான், வருகிறாய் என்றார், உலாவி போதுமானது. சாத்தானுடைய பதில் என்னது? நான் பூமி எங்கும் சுற்றி திரிஞ்சு உலாவிட்டு வர்றேன். இவ்வளவுதான் சாத்தானுடைய ஆன்சரா இருந்துச்சு. ஆண்டவர் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் தான் இருக்கு. அடுத்து நம்மால் ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் என்ன பேசுறாரு அடுத்து பாருங்க. அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் சாத்தானை நோக்கி அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ சாத்தானுக்கு கவனத்தை கொடுத்தது யாரு? சாத்தானுக்கு கவனத்தை, அந்த அவனை குறித்த யோபுவை குறித்ததான ஒரு கவனத்தை கொடுக்கிறது ஆண்டவரே என்ன பண்றாரு? திருப்பி விடுறாரு. என்னது? நீ என் தாசனாகிய யோபுவின் மேல
கவனம் வைத்தாயோ. அடுத்து சொல்ற அவரே சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமையாக அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது யார் சொன்னது? கர்த்தர் யோபுவை குறித்து சொல்றார். அதுக்கு சாத்தானுடைய பதில் அடுத்து வாசிங்களேன். யோபு சும்மாவா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான்? யோபு சும்மாவா ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான்? பிசாசு சொல்ற, நீங்க அவனை ஆசீர்வதிக்கிறதுனால தான். அடுத்த வருஷம் அப்படித்தான் சொல்லியிருக்கோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அப்ப கவனிங்க, சும்மா வர்றவங்கிட்ட ஆண்டவரே ஒருத்தனை குறித்து என்ன பண்றாரு சொல்றாரு. அவனுடைய சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும் யோபு எப்படிப்பட்டவன்னு. கர்த்தருக்கு தெரியும் யோபு இதை எப்படி சமாளிப்பான்னு. யோபு இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். 42 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 42வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீ போய் என்ன பண்ணு, யோபு கிட்ட பலி செலுத்த கொடுங்க. யோபு என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணுவான். நான் அவனை பார்த்து உங்களை நான் விடுவிப்பேன் ஆண்டவர் சொல்லிப்பார். அப்போ யோபுவை பற்றி முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். யோபுவினுடைய நிலை என்ன, இதை யோபு எப்படி சமாளிப்பான்னு ஆண்டவருக்கு அனுமதி வைத்து அறிந்து வைத்து தான் என்ன பண்றாரு, சத்துருவுக்கு அந்த அனுமதியை ஆண்டவர் கொடுத்து அனுப்புகிறார். அவனும் வரான், அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் டச் பண்ணுறான். அடுத்து 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுக்கப்புறம் மறுபடியும் பிசாசு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறான். அப்புறம் சில கான்வர்சேஷன் நடக்குது. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன வருது அப்படின்னு சொல்லும் பொழுது 9வது வசனத்தை வாசிங்களேன். அதுக்கடுத்து அவளை பார்த்து நல்லா பாருங்க. யோபு 1வது அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சுற்றி வேலி அடைத்து அவன் கையில் கிரி ஆசீர்வதித்து அவன் சம்பத்தை ஆசீர்வதித்தீர். 11வது வசனத்தில் வாசிப்பார். பிசாசு சொல்கிறான், ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை, நல்லா கவனிங்க, தூஷிக்கானோ பாரும். பிசாசு ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறான், நீர் எல்லாத்தையும் அவனுக்குள்ளே இருக்கிற ஒரே நிமிஷம் மட்டும் கவனிங்க, முடிச்சிருவோம். நீ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் விளக்குங்க ஆண்டவரே, அவன் தூசிப்பான் பாருங்கன்னு பிசாசுடைய மைண்டு. அடுத்த 2:1 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம் 2:5. நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாமிசத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை. முதல்லையும் பிசாசு என்ன பண்றான், யோபு வாயில தூஷணம் பண்ணணும். 2வதும் போய் என்ன பண்றான், யோபு வாயில தூஷணம் பண்ணணும். 2 தடவை தேவனிடத்துல இவன் என்ன பண்ணிட்டே இருக்கான், நீர் இதெல்லாம் பண்ணி பாருங்க அவன் தூஷிப்பான், நீர் இதெல்லாம் பண்ணி பாரு அவன் தூஷிப்பான். கடைசியில் அவன் மனைவியும் வந்து என்னதான் சொல்றா, நீர் என்ன பண்ணு, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஏன் தூஷிக்கணும்? இவங்களுடைய கண்ணோக்கம் பாருங்க, சத்துருவனுடைய நோக்கம் கவனிக்கணும். சத்துருவுடைய நோக்கம் என்ன? தேவனை தூஷிக்கணும், தேவனை தூஷிக்கணும். கர்த்தருடைய நோக்கம் என்ன? நீ எல்லாவற்றிலும் துதி செலுத்தணும், நீ எல்லாவற்றிலும் துதி செலுத்தணும். பிசாசு ஆண்டவரை தூஷிக்க சொல்றான். தேவன் என்ன சொல்றாருன்னா, உன் சூழ்நிலையில நீ ஆண்டவரை துதின்னு சொல்றாரு ஆண்டவர். பிசாசு இப்படிதாங்க கொண்டு வருவான், ஆண்டவரை எப்படியாவது தூசிக்க வைக்கணும், தூசிக்க வைக்கணும், தூசிக்க வைக்கணும்னு. அவன் மனைவி அவளே சொல்றா, நீ எப்படி என்ன பண்ணு, நீ தூசி, நீ தூசி. அதேதான், உன் வாயினால கர்த்தரை தூஷணம் பண்ணு, உன் வாயினால கர்த்தரை தூஷணம் பண்ணு. அது பிசாசுடைய நோக்கமா இருக்கிறது. சூழ்நிலை மாறும், சூழ்நிலை தலைகீழா இருக்கும், சூழ்நிலை எகென்ஸ்டா இருக்கும், அவ்வளவுதான், சூழ்நிலை ஒண்ணுமில்லாம போகும். ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உன் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து, நீ கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து, நீ கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்து, அதுல நான் எழுந்தருளுவேன்.
அதுல நான் எழுந்தருளுவேன். கர்த்தர் யோபுவை கைவிடவே இல்லை. கர்த்தர் கடைசி வரைக்கும் யோபு என்ன பண்ணவே இல்லை, கைவிடவே இல்லை. கடைசி வரைக்கும் யோபு கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, நீ உன் வாயின் பேச்சுல 42 கெடுங்க, டக்குன்னு திருப்புங்களேன். 42 சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீ யோபு பேசினது போல நீங்க எல்லாம் என்ன பண்ணலைங்க, நிதானமாய் பேசவில்லை என்று சொன்னார். அந்த அவங்களுடைய ஃப்ரெண்டை பார்த்து சொல்லுவாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்க நிதானமாய் பேசவில்லை என்று சொன்னார். வாயின் வார்த்தைகளை கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு, பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த வார்த்தை கர்த்தருக்கு மகிமை பொருந்தின வார்த்தையா இருக்க வேண்டும். நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை, ஆண்டவரே என் வாயிலிருந்து புறப்பட்டு, நல்ல வாலிபர் நல்ல சத்தமா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் சூழ்நிலையில நீ தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் சத்துரு கர்த்தரை தூசிப்பதற்குண்டதான சிந்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருப்பான். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஓ ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிப்பான். தேவனால் பிறந்தவன் எவனும் உலகத்தை ஜெயிப்பான். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, பயத்தின் ஆவியை கர்த்தர் நம்மிடத்தில் பிடுங்கி போடுகிறார். ஓ ரிபா ஷகதி அந்துரபல ஹத்துரதரனமா. சத்துரு அப்படிதாங்க வருவான். நீ தூஷிச்சிருவான். நீங்க விலகி நில்லுங்க, அவன் தூஷிப்பான். அவன் வாயின் வார்த்தை நல்லா கவனிங்க. நான் 2-3 வாரமா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் எதுல இடைப்படுகிறாரோ சத்துருவும் அதுல தான் இடைப்படுவான். ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கிறதோ அதை கெடுக்கிறது தான் சத்துருடைய வேலையாகவும் இருக்கும். நிறைய காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த காரியமும் ஆண்டவருடைய சித்தம். நீங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் நாவினால, நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய உதடுகளினால ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். தாவீது எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா அதே வாயில் இருந்துதான் தூஷிக்கணும்னு சொல்லி பிசாசு, இன்னைக்கு நாம ஸ்தோத்திரம் பண்றோமா, நாம ஆண்டவருக்கு தூஷணையான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோமா? எப்படி ஜெபம் கேட்கப்படும்? இது தேவனுடைய சித்தமா இருக்கு. சூழ்நிலைகளை சந்திக்கிற நாம தேவனை மகிமைப்படுத்தணுங்கிறது தேவனுடைய சித்தம். சூழ்நிலை மாறி இருக்கும் பொழுதும் நம்முடைய நாவினால தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இது கர்த்தருடைய சித்தம். சூழ்நிலையில கர்த்தரை மகிமைப்படு. எனக்கு ஏன்தா இந்த நோவு வந்துச்சோ, எனக்கு ஏன்தா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? இல்லைங்க, யோபு பாருங்க, கூலா சொல்றாரு, அவ்வளவுதான். கடைசியிலே ஆண்டவர் அதுக்கு சாட்சியும் சொல்லியிருக்காரு. அவன் நிதானமாய் பேசினான். இதெல்லாம் பாருங்களேன், கர்த்தர் நம்ம தான் வசனத்தை லேட்டா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கங்க கர்த்தர் சரியான காரியத்தை என்ன பண்ணி வச்சிருக்காரு, எடுத்து வச்சிருக்கிறார். பிசாசுடைய நோக்கம் தூஷிக்கணும். கடைசியில் மனைவி கூட அதே வார்த்தையை சொல்றா. நீ செத்துப்போன்னு கூட அவ சொல்லலை, நீ தேவனை தூசிச்சுட்டு செத்துப்போன்னு சொல்றா. கட்டுன பொண்டாட்டி கவனிக்கணும். அப்போ பிசாசு எவ்வளவு தந்திரமா, எவ்வளவு வீரியமா தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறான், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். இன்னைக்கு நாம விழித்து எழும்பணும், சபை விழித்து எழும்பணும். நம்முடைய சூழ்நிலை மாறும் பொழுது கூட கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சொல்லணும். நம்மளுக்கு பிரச்சனை தலை விரித்து ஆடும் பொழுது, நம்முடைய தலை நசுக்கப்படும் பொழுது கூட கர்த்தர் நாமத்துக்கு மகிமைன்னு சொல்லணும். அந்த வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தர் தூக்கி எடுத்துருவாருங்க. ஏன்னா சத்துரு அந்த இடத்துல தோத்து போயிடுவான். அது ஆண்டவருக்கும் சத்துருவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பேசுறதும் இதெல்லாமே பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சிரிச்சுக்குவாங்க, பத்தியா நான் ஜெயிச்சிட்டேன். கவனிங்க, நம்ம தான் சும்மா போயிட்டுக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஆண்டவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா நம்மளை பார்த்துட்டு இருக்கார். சத்துரு நம்மளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது சத்துரு ஆண்டவரை பார்த்து சிரிப்பான். நாம் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, மகிமைப்படுகிறார். அவன் வெக்கப்பட்டு போறா, என் பிள்ளை உன்னை ஜெயிச்சிட்டாண்டான்னு ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, கர்த்தரை தூஷிக்காத வார்த்தைகள் பேசுகிறது, கர்த்தருக்கு பிரிய, அதாவது வாயிலிருந்து, அதாவது அது ஸ்தோத்திரம் இல்லை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகிற வார்த்தைகளை பேசுகிறது தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான். அந்த பிராபலத்தில், அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க,
அந்த சூழ்நிலையை நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, உங்க வாயிலிருந்து வார்த்தை எப்படி வருகிறது, அதுதான். அது உடனே நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்லணும் நான் சொல்ல கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகிற வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து என்ன பண்ணணும், வரணும். அதுவே கர்த்தருக்கு மிகவும் பிரியமா இருக்கும். அதுவே கர்த்தர் அங்கீகரிக்கத்தக்கதான ஒன்றா இருக்கும். அது அப்படி செஞ்சாங்க யோபுவுடைய நாட்களில். அது செய்யப்பட்டது. அது யோபு 2:10 கூடி உதடுகளினால் அவன் என்ன பண்ணவில்லை, பாவம் செய்யவில்லைன்னு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம். போது அந்த அந்த ஓகே ஓகே ஓகே. தீமையும் பெற வேண்டாமோ. உதடுகளினால் கூட என்ன பண்ணலைங்க, சூழ்நிலை. தாவீதுடைய சூழ்நிலை, இங்கே யோபுவுடைய சூழ்நிலை. இன்னொரு சூழ்நிலையை நான் சொல்கிறேன். நகோமி, பைபிளை மூடி வச்சுருங்க. நகோமி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேரக்டர் தான். நகோமி யாருன்னு தெரியுமில்ல. அவளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, தேசத்தில் பஞ்சம், சோத்துக்கு வழி இல்லை, உடனையும் புருஷனையும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு மோவாப்புக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. யாருக்கு இது தெரியாமல் இருக்கா? எல்லாத்துக்கும் நான் சுருக்கமாக சொல்லலாம். ஆனால் மோவாப்புக்கு போகிறான். ஒரே ஒருத்தர் மட்டும், துளசி சிஸ்டர் வாசிங்க, மற்றவங்க பைபிள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வாசிங்க. 1:13 வாசிங்க. ரூத் 1:13 வாசிங்க. இங்கே போடுப்பா. ரூத் 1:13. எப்படி எப்படி கவனிங்க. கர்த்தருடைய கை விரோதமா இருக்கிறது. அவங்க சூழ்நிலையில தாவீதும் இன்னொருத்தர் யாரு, யோபு, அவங்க சூழ்நிலையில என்ன பேசினாங்க. நகோமி தன்னுடைய சூழ்நிலையில் என்ன பேசுறா. கணவன் செத்து போயிட்டான், 2 பிள்ளையும் செத்து போயிடுச்சு, ஆதரவு முடிஞ்சிருச்சு, அவளுடைய ஆதரவு முடிஞ்சிருச்சு, தேசத்தை விட்டு வெளியில வந்தாச்சு. நம்மளுக்கு இந்தியா விட்டு வெளியே போனா, தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் நம்மளுக்கு ஏதாவது இருக்கா? ஐயோயோ ஏன்டா நம்ம இடத்த விட்டு வந்தோங்கிற ஒரு மனக்கவலை இருக்கும். பிறந்த இடத்த விட்டு வெளியே போனாலே நம்மளுக்கு பதட்டம் அதிகரிக்கும். அடுத்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணி வர்றதுக்கு. நாட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, இருக்கிற சொந்தம் உறவு எல்லாம் செத்து போச்சு. அப்போ அவளுடைய சூழ்நிலையில் அவ பேசுகிற வார்த்தையை பாருங்க. இதுக்கு முன்னால் பேசின வார்த்தை, அவங்க தாவீதுக்கும் யோபு பேசின வார்த்தை. இவ சொல்றா, கர்த்தருடைய கை விரோதமா இருக்கிறது. இதுல கர்த்தர் மகிமைப்படுவாரா? இதுல கர்த்தர் மகிமைப்படுவாரா? வசனம் சொல்ல, நீங்க எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. அடுத்த வசனம் 1:20 வாசிங்க. 1:20. அதற்கு அவள், நீங்கள் எனக்கு என்ன பண்ணாம நகோமி என்று சொல்லாமல் மாறா என்று சொல்லுங்கள். மாறானா கசப்பு, நகோமினா இன்பமானவள், இனிமையானவள், மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு வார்த்தை. இன்பமானவள். அப்போ நீ என்னை பார்த்து இன்பமானவள் ஏன் சொல்ற, என்னை பார்த்து கசப்பானவள்னு சொல்லி. இவ வாயிலிருந்து வர்ற அறிக்கையை பார்த்து விடுங்க, கசப்பு. அடுத்து அப்படியே வாசிங்க. சர்வ வல்லவர் எனக்கு நன்மையை கட்டளை. எத்தனை காலம் உன்னை போஷிச்சு நடத்தினார். ஆனா இங்க சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். அடுத்தது, நான் போகும்போது நிறைவாதான் போனேன். ஆனா எப்படி போனேன், பஞ்ச சோத்துக்கு வழியிலேன்னு ஓடி போனேன். ஆனா நிறைவா போனாலாமா. இவ பேச்செல்லாம் நம்ம கவனிக்கணும். தேசத்துல பஞ்சம், சோறுக்கு வழி இல்லை, அங்க போனா பிழைச்சிக்கலாம். ஆனா போகும்போது அவ எப்படி போயிருக்கலாமா, நிறைவா போயிருக்கலாமா. ஸ்டேட்மெண்ட் பார்த்து, நிறைவா போன, திரும்பி சோறு இருக்குன்னு தெரிஞ்சனாலதான் திரும்பி வரா. பஞ்சம் தீந்துட்டு நீங்க வசனத்தை அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பஞ்சம் முடிஞ்சிரும், தேசத்துல சாப்பாடு இருக்குன்னு சொன்ன உடனே தான் திரும்பி வருவா. அப்ப வரும்போது குறைவுள்ளவரா வரலாமா. போனது சோத்துக்கு வழியில்லாம போயிட்டு திரும்பி இருக்குன்னு சொல்லும் போது வரும்போதும் அப்பதான் இவளுக்கு நிறைவா போன, குறைவா வர அறிக்கை செய்கிறது. எப்படின்னு பாத்துங்க. அடுத்து வாசிங்க. திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை அவர் சிறுமைப்படுத்துகிற தேவனா இல்ல,
அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற தேவன். அடுத்தது, மன கிளேசப்படுத்துகிற தேவனா? இல்ல, நம்முடைய மன கிளேசம், சஞ்சலம், நம்முடைய சங்கடம், நம்முடைய தவிப்பை அறிந்திருக்கிற தேவன் அவர். நம்ம இருதயத்துல ஓடுகிற எல்லா தவிப்பை குறித்து பாரப்படுகிற ஆண்டவர் அவர். இவளுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாருங்க. கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை என்ன பாருங்களேன். ஆண்டவரை குறித்து அவ இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய நன்மை எல்லாத்தையும் பார்த்தவள், இதுக்கு முன்னால கர்த்தர் செய்த அற்புதத்தை எல்லாம் கண்டவள். அவ சொல்றா, நான் ஆண்டவருக்கு கசப்பு, நான் வெறுப்பா இருக்கேன், கர்த்தர் எனக்கு இதை கட்டளை, கசப்பை கட்டளையிட்டார், சர்வ வல்லவர் என்னை இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றான். ஆனா ரூத்துடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ரூத் ஒரே ஒத்த வார்த்தை சொன்னாலும், ஒரே ஒரு வார்த்தை, நல்ல ஒரே ஒரு வார்த்தையில கர்த்தரை மகிமைப்படுத்தினா, உன் தேவன் என் தேவன், உம்முடைய ஜனம் என்னோட ஜனம். ஒரே வார்த்தையில கர்த்தர் அங்கீகரித்தார், ஒத்த வார்த்தையில கர்த்தர் அங்கீகரித்து. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சூழ்நிலையில நம்முடைய பேச்சுக்கள், சூழ்நிலையில நம்முடைய வார்த்தைகள், சூழ்நிலையில நம்ம எடுக்கிற டிசிஷன், நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு விடுதலை உண்டு. சூழ்நிலை வரும் பொழுது, தலைகீழான சூழ்நிலையில நம்முடைய பாசிட்டிவான நம்முடைய அறிக்கைகள், எதிர்மறையான அறிக்கைகள், ரெண்டுலையும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நேர்மறையான அறிக்கை, அதாவது பாசிட்டிவா பேசுறது, எதிர்மறையா நெகட்டிவா பேசுறது. எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் நானும்? எதை பேசிக்கிட்டு இருக்கோம்? உங்க சூழ்நிலையை கண்டு நீங்கள் எதை பேசிக்கொண்டு இருக்கீங்க? ஆண்டவரை அறிந்தவள் சொல்றா, நான் கசப்பு, நான் வெறுப்பு, கர்த்தரை நான் அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா. ஆண்டவரை அறியாதவள் சொல்றாள், எனக்கு அந்த தேவன் வேணும்ங்கிறார். ஓ தேவன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வர்றா. ஆண்டவரை அறியாதவள். செங்கடலை பிளந்தது யாரு? சத்தமா சொல்லிருங்க, ஒரே டக்கு சத்தமாமா, நல்லா சத்தமா தானே பாடுவீங்க. செங்கடலை பிளந்தது யாரு? அட செங்கடலை வேற இதுல ஒண்ணுமே இல்ல. செங்கடலை பிளந்தது சரி. யோசுவா 2வது அதிகாரம், யோசுவா 2வது அதிகாரம், யோசுவா 2 இருங்க, எடுத்துக்கிறேன், நானும் எடுத்துக்கிறேன். நான் கொண்டுட்டெல்லாம் வரலைங்க, நானும் உண்மையில தான் தேடணும். 8வது வசனம் வாசிங்க. ஏறி போய் என்றும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திர, ஏங்க கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு முன்னால சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையும் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்துல சங்காரம் பண்ணின, கவனிங்க போதும். இத சொல்றது யாரு? இத சொல்றது யாரு? 9வது வசனத்துல கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். இங்க 9வது வசனத்துல கர்த்தர் செங்கடலை பிளந்தார், கர்த்தர் செய்தார். நம்ம அறிந்திருக்கோம், மோசே செய்தார். அறியாத ராகாப் சொல்றா கர்த்தர் செய்தார். சபையாரே, நாம வாயின் வார்த்தைகள் நம்முடைய என்ன சொல்றதுன்னா சடனா வந்துருது, நம்ம கேட்டதுல இருந்து வந்துருது இல்ல. நம்ம இன்னும் கூர்மையாக வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கூர்மையாக தேவனுடைய வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். அறியாத ராகாப் சொல்றா கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஏற்கனவே அதை நான் சொல்லியிருக்கேன், கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். இன்னும் அடுத்த 2 வசனத்துல வாசித்தாலும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் 11வது வசனத்துல இருக்கும். அடுத்தது 12. அவ சொல்ற அறியாத ராகாப். போதே கவனிங்க, அறியாத ராகாப் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாள். அறியாத ரூத் கர்த்தர் தான் வேணும்னு வரா. அப்போ அவங்களுடைய சூழ்நிலை, ராகாப்புடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அடுத்து சாவு, கொல்லப்பட போறது, அந்த தேசம் அழிக்கப்பட போகுது. ஏன்னா இவங்க அப்படியே வந்துட்டாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனம் வந்துட்டாங்க. இதுக்கு முன்னால நிறைய தேசத்தை அழிச்சிட்டானுங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, முடிச்சு நிறைவேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க தான் ராகாப் அழிய போறா.
அப்ப சொல்றா, ராகாப் அழிய போற அப்ப சொல்றா, கர்த்தர் உங்களுக்கு அதை செஞ்சாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இதை செஞ்சாருங்க, உங்க கர்த்தர் தாங்க உயர வானத்திலும் பெரியவர், சர்வ வல்லவர்னு சொல்ற அறியாத ராகாப் தன்னுடைய வாயின் வார்த்தையில கர்த்தரை உயர்த்துகிறாள். அறியாத ரூத், உங்க தேவன் தான் என் தேவன், ஆண்டவர் எனக்கு வேணும், உன்னுடைய ஆண்டவரை நான் என்னுடைய ஆண்டவராய் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆண்டவர்கிட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லி விரும்புகிறாள். நகோமி தேவனை அறிந்தும் கர்த்தரை குறித்து சகலமும் அறிந்தும் அவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், அவர் எனக்கு நிறைவோடு போன என்னை குறைவுள்ளவனாய் மாற்றினார். கவனிங்க, நீங்களும் நானும் கர்த்தருடைய சித்தமாகிய எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சூழ்நிலைகள் தலைகீழாய் இருக்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? சூழ்நிலைகள் நம்மளுக்கு எகென்ஸ்டா இருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதிர்மறையா இருக்கும் பொழுது என் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? நான் தேவனை குறித்து அறிக்கை இடுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன? நான் தேவனை பற்றி பேசுகிற வார்த்தை என்ன? ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சத்துரு பார்த்துட்டே தான் இருக்கான். நம்ம தூஷிக்க வைக்கிறது சத்துருடைய வேலை, தூஷிக்க வைக்கிறது சத்துருடைய வேலை, ஆனா துதிக்க வைக்கிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் துதிக்கணும்னு சொல்றாரு, சத்துரு தூஷிக்கணும்னு சொல்றான். இருக்கிற இடங்கள் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம நம்முடைய லைஃப்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம். இது போன்ற நிறைய சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த சூழ்நிலைகளை எப்படி சமாளித்தோம்? கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இதுக்கு முன்னால நீங்கள் சந்தித்த பிரச்சனை, இதுக்கு முன்னால நீங்கள் கையாண்ட விதம் கொஞ்சம் மைண்டில் கொண்டு வாங்க, கொஞ்சம் மைண்டில் கொண்டு வாங்க. ஓ ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால கர்த்தர் காரியங்களில் நாம் எப்படி இருந்தோம், நம்ம சந்தித்த சூழ்நிலையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாய், எல்லா கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம், அதிக நேரம் எடுக்க போகிறது கிடையாது. 2 நிமிஷம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பார்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுத்திருப்பார்னு சொன்னா, தயவு செய்து சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சத்துரு தோக்கணும், அதுதான் நம்மளுடைய டார்கெட்டு. நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, ஐயோ நான் அல்லாமா அப்படின்னு இருக்கக்கூடாது, நானா அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய டார்கெட் சத்துரு தோற்கடிக்கணும், தேவன் மகிமைப்படணும், சத்துரு தோத்து போகணும், கர்த்தர் மகிமைப்படணும். நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்திருங்க. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்க மின்னான வாழ்க்கையில இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில சூழ்நிலையில் நிமித்தமாக நாம கர்த்தரை மகிமைப்படுத்தாத நேரம் இருக்கும் என்று சொன்னால், சூழ்நிலையில் நிமித்தமாக கர்த்தரை தேடாத நாட்கள் இருக்கும் என்று சொன்னால், சூழ்நிலையில் நிமித்தமாக கர்த்தரை தூஷித்த நாட்கள் இருக்கும் என்று சொன்னால், சூழ்நிலையில் நிமித்தமாக கர்த்தரை புறக்கணித்த நாட்கள் இருக்கும் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நம்மை மன்னிப்பாராக. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஒரு விஷயாய் கழுவி சுத்திகரிங்கப்பா. சூழ்நிலையில் நிமித்தமாய் என் வாயின் வார்த்தையினால ஆண்டவரே அப்பா உம்மை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு காரியத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே நல்லா 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நீங்க என்ன மன்னிச்சிருங்க அப்பா. நான் பிசாசை சிரிக்க விட்டுட்டேன். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் பிசாசை சந்தோஷப்படுத்திட்டேன், நான் சத்துருவை சந்தோஷப்படுத்திட்டேன், நான் சத்துருவை சந்தோஷப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் அவனை மேற்கொள்ளணும், உங்களை சந்தோஷப்படுத்தின ஆண்டவரே, உமக்கு பிரியமான வார்த்தைகளை நான் பேசணும் ஆண்டவரே, உமக்கு நலமான வார்த்தைகளை நான் பேசுவதற்கு, ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை நான் பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபைகளை தருவீராக. எத்தனை பேர் கேட்கிறீங்க? உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஆண்டவரே ஓ தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நான் வரப்பா, உம்முடைய சமூகத்தில் நான் ஓடி வர்றப்பா. என்னை அப்படியே சேர்த்து கொள்ளுகிற தேவன், ஆண்டவரே அப்பா, சூழ்நிலையில் நிமித்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தாத நாட்களை கர்த்தர் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே. சூழ்நிலையினால கர்த்தரை தூஷித்த நாட்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே.
ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரம் வேண்டாம், இனி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் எனக்கு வேண்டாம், இனி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட வார்த்தை வேண்டாம்? ஓ நெகட்டிவாய் சொன்ன வார்த்தைகள் வேண்டாம். ஓ நான் எழும்ப மாட்டேன், எனக்கு ஆண்டவர் இதை கட்டளையிட்டா, சர்வ வல்லவர் எனக்கு இதை கொடுத்தா, என்னை வெறுமையாய் கர்த்தர் திரும்ப பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் என்னுடைய மன கிளேசத்தை கேட்கல, இதெல்லாம் தூக்கி தூரமா போட்டுட்டு ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்த போல, ஓ ராகாப்ப போல கர்த்தரை மேன்மைப்படுத்தி பேசுவதற்கு, கர்த்தரை உயர்த்தி பேசுவதற்கு, சர்வ வல்லவரை உயர்த்தி பேசுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகள் தருவாராக. கர்த்தரே நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பாராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நம்மை நிரப்பட்டும். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அப்படியே அந்நிய பாஷையை பேசுவோமா? அப்படியே அந்நிய பாஷைகளை பேசி அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுவோம். ஓ ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வாக்கு பண்ணப்பட்டவர், அவர் வாக்கு பண்ணப்பட்டவர். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா. அந்த நிரப்பப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லைன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லைன்னு சொன்னா, ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஓ உம்முடைய துணை இல்லைன்னு சொன்னா நம்மளால மேற்கொள்ள முடியாது. ஆவியானவருடைய துணை இல்லைன்னு சொன்னா சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாது, சத்துருவை மேற்கொள்ள முடியாது. ஓ ஹல்லேலூயா. எனக்குள்ள வாங்க சொல்லுங்க, கேளுங்க ஆண்டவர் சமூகத்துல, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. எஸ் ஹல்லேலூயா. நான் நிரப்பப்பட கர்த்தர் எனக்கு கிருபைகள் தருவாராக. நான் நிரப்பப்படுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபைகளை தருவாராக. ஓ ராமா சந்தர பலகதிரி. நீ அந்நிய பாஷைகளை பேசுவோமா? வரங்களை 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 பிரயோஜனப்படுத்துங்க, வரங்களை பிரயோஜனப்படுத்துங்க. ஓ எல்லாரும் 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 ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு வருவோம் வருவோம் வருவோம். எஸ் 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 பேசுங்க பேசுங்க. ஒரு 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 பெரிய தீ இங்க பற்றி எரியணும். எஸ் நமக்குள்ள நமக்குள்ள ஒரு மாற்றம், நமக்குள்ள ஒரு மாற்றம், வசனத்தினுடைய வெளிச்சம் எஸ் நமக்குள்ள வரணும் வரணும் வரணும். ஹல்லேலூயா. ஓ ரிபலபரப சந்துரபலகதிரி நீ மக்கபரபா ரிபகபரப சந்துரபல ரிபகபலபு சந்தரபலதர நமக்கபர. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பேசுங்க பேசுங்க பேசுங்க. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவர், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவோம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவோம். ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ரிமா ஷகதி அந்துரமன ஹதரன ரிபா கபா சந்துரபல ரிமா ஹதுரி அந்துர. அதிகமான நேரங்களை நல்ல அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கணும். நம்முடைய ஜெப நேரங்கள்ல அதிகமா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறத விட கொடுக்கணும். கொடுங்கள் கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்டையும் கொடுங்க. நல்ல ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கணும். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் சமூகத்துல நம்ம கொடுக்கும்போது, நம்மளை அப்படியே விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தேவையானதை தந்தருளுவார். எசேக்கியா ராஜா சொன்ன மட்டும்தான் செஞ்சான். உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை தான் செஞ்ச ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை தான் செஞ்ச ஆண்டவரே என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு தேவையான குணத்தை கொடுத்தார், தேவையான சுகத்தை கொடுத்தார். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அது வேணும் இது வேணும், பிரச்சனை இருக்கு பாடு இருக்குன்னு சொல்றதை காட்டிலும் அவருக்கு மகிமையை கொண்டு போகும் பொழுது கர்த்தர் நம்மை சரிப்படுத்துவார். அவருக்கு மகிமையை கொண்டு போடும் பொழுது கர்த்தர் எழுந்தருளுவார். அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி செம்மைப்படுத்தி நம்மளை நடத்துவார். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதால் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.